சிறடிக்கை ஆசி சீரியலில் மே மாதம் 16ஆம் தேதிக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க, போன வருஷம் இதே தேதியில் என்ன நடந்தது ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அந்த மனுஷ் பையன் கல்யாண மண்டபத்தில் ஓடி போனானே அந்த நாள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதை கேட்டு மீனா கோவப்படுறாங்க. உங்களுக்கு மனுஷ் ஓடி போனதா ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சு, அது ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு உடனே கோவப்படுறாங்க. அப்போ இப்போது நீங்கள் மனுஷ் ஓடி போனால தான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சேச்சா அப்படிலாம் இல்லை மீனா, நம்ம கல்யாணம் பத்திரிக்கை அடித்து எல்லோரும் கொடுத்துட்டு நடந்திருந்தா எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும். நீ உடனே கேட்ட உடனே எனக்கு அந்த மனுஷ் பையன் ஓடி போனது தான் ஞாபகம் இருக்குது, அதனால தான் அப்படி சொன்ன அப்படி சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வேறு நான் கஸ்டமர்லாம் ஏற்றுட்டு ரொம்பவும் டயர்டாக சுற்றிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி கூட நான் பார்லரில் கூட்டிகிட்டு போய் மண்டபத்தை விட்டேனே ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அன்றைக்கி கூட நீ மேக்கப்லாம் போட்டுட்டு இவ்வளோ அழகாக வெளியே வந்த அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் கூட அன்றைக்கி சொன்னீங்க கல்யாணம் பண்ணுங்களா ஏன் இப்படி அழகாக இருக்காங்கன்ட்டு, கருணக்கிழங்கு மாதிரி உள்ளே போயிட்டு உருளைக்கிழங்கு மாதிரி வெளியே வந்தாங்கன்ட்டு என்னை பற்றி நக்கலாக சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு முத்து சொல்கிறாரு, பரவாயில்லையே, நீ கூட நான் சொன்ன பஞ்சு டயராக கூட ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கிண்டலாக சொல்கிறாரு. உடனே மீனா கோவப்படுறாங்க, பேச்சை மாற்றாதீங்க, இன்றைக்கி நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு அவங்க கோவப்பட்டு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்து மீனா சமாதானப்படுத்த மாதிரி பேசுகிறாரு. இல்லை மீனா, அன்றைக்கி கல்யாண மண்டபத்தில் நடந்த கல்யாணத்தை நான் என் மனசில் நினைக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் நீ என் கையில் தாலி வாங்கி கொடுத்துட்டு கோயிலில் உன் கழுத்தில் கடை சொன்னீங்க, அதை தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததுனால நான் மனசில் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவும் கொஞ்ச நேரம் உட்காந்து ரொமான்ஸாக பேசுகிறாங்க. சரி, நீங்கள் என்ன முதல்ல பார்த்தது ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு அவங்க முதல்ல செஞ்சது எல்லாத்த விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க.